நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15வது அதிகாரம் 26வது வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பவுல் மூலமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியமானது இங்கே சத்துருவை மரணம் என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே மரணம் ஒரு சத்துருவாக சாட்சியிடப்படுகிறது. இது கடைசியாக பரிகரிக்கப்படக்கூடிய சத்துரு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கி கீழே போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆளுகையானது சத்துருவை தன்னுடைய பாதப்படியாக்கி போடும் வரையிலும் அந்த ஆளுமை இந்த பூச்சக்கரத்தில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படி கடைசி சத்துரு ஆகிய இந்த மரணம் பரிகரிக்கப்பட்ட பின், அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின், அந்த மரணத்துக்கு மரணம் வந்த பின், அதற்கு பிறகு மரணம் என்ற ஒரு நிகழ்வு இல்லாதிருக்கக்கூடிய ஒரு காரியம், மரணம் என்ற நிகழ்வு இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பரிகரிக்கக்கூடிய கடைசி சத்ருவாக இந்த மரணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அதன் பின்னர் மரணம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் மரணத்துக்கு மரணம் கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை, அதற்கு பின்னர் மரணம் என்ற நிலை இல்லாதிருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்குரிய கிரியை. இந்த கிரியைகள் எல்லாம் நடக்கக்கூடிய கால அளவை குறித்து வேதம் சாட்சியிட்டு இருக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சாட்சியிட்டு இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆமென் என்று திருவளம் பற்றுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மரணத்துக்கு அதிபதியாக ஒருவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். மரணத்துக்கு அதிபதி என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள் ஆனவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்துக்கு அதிபதியான பிசாசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்துக்கு அதிபதியான பிசாசை அவர் மேற்கொள்கிறார். தன்னுடைய மரணத்தின் மூலமாக மேற்கொள்கிறார். அப்படி மரணத்தின் மூலமாக மேற்கொண்டு அங்கே மாமிசத்திலே தன்னை வெளிப்படுத்தி மரணத்தில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மரணத்துக்குள்ளாக இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு காரியம், மரணத்தில் இருந்து மீட்டெடுக்கப்படக்கூடிய ஒரு காரியம், அதை நிகழ்வதற்காக மனுஷகுமாரன் மாமிசத்திலே வெளிப்பட்டார் என்று இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணம் என்ற ஒரு நிகழ்வு. இந்த மரணம் என்பது பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படக்கூடியதாக வேதாகமத்திலே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மரண பயத்தில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரணியை வெளிப்படுத்துவதற்காகவே கர்த்தர் மாமிசத்திலே வெளிப்பட்டார். குமாரன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அந்த மாமிசம் தன்னைத்தானே பிற்க ஒப்பு கொடுத்தது. அதன் பின்னர் மரணம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. மரணம் என்பது வேதம் சாட்சி கொடுக்கிறது ஒரு அழிவுக்குரிய காரியம், ஒரு நிறைவுக்குரிய காரியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மரணத்தை நிகழ்விக்கக்கூடியவன் இந்த மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த மரணம் பிசாசு தன்னுடைய வல்லமையை கொண்டு நிகழ்விக்கக்கூடிய நிகழ்வு. பிசாசு மரணத்தை உருவாக்குகிறான். எப்படியான மரணத்தை உருவாக்குகிறான்? மாமிசத்திலே உருவாக்கப்பட்ட யாவும் ஒரு நாள் அழிவுக்குள்ளாக வேண்டும். மாமிசத்திலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் ஒரு நாள் மரணத்துக்குரியதாகும், ஒரு நாள் மரணிக்க வேண்டியதாகும். அப்படி மாமிசத்திலே இருக்கக்கூடிய அந்த மரணம் என்பது தேவத்துவத்துக்குள்ளான ஒரு கிரியை. இந்த தேவத்துவத்துக்குள்ளான இந்த கிரியையானது ஒரு மாமிச சரீரம் இந்த பூமியிலே உருவான பின் அது மரணிக்க வேண்டியது நிச்சயமாக காணப்படுகிறது. இந்த மரணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் பிசாசு. ஏனென்றால் அவனுடைய கிரியைகள் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிரியைகள். அந்த கிரியைகள் ஒரு நிலைகளுக்குள்ளாக வர வேண்டும். அந்த கிரியைகளுக்குரிய காரியம் இவையெல்லாம் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று அவனுக்கு கட்டளையிடப்பட்டதோ அதன்படியான கிரியைகளை செய்கிறார். இந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய நிலை அவன் அதிபதியாக இருந்து நிகழ்விக்கக்கூடிய நிகழ்வு. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எனவே இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது மரணத்துக்கு அதிபதியான பிசாசு. இந்த மரணம் என்பது மாமிசத்திலே ஏற்படக்கூடிய ஒரு மரணம். இந்த மரணம் என்பது மாமிசத்திலே பிறந்த எல்லா ஜீவன்களுக்கும் வரக்கூடியது. மனுஷனுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் மரணத்துக்குரியதாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒருவனுடைய மீறுதலினால் மரணம் வந்தது. கர்த்தர் தன்னுடைய நீதியின் நிமித்தம் குமாரனாய் வெளிப்பட்டு
அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவித்தார். ஆதாமுடைய மீறுதலினால் பாவம் வந்தது என்றும் அந்த பாவத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கும் வண்ணமாக ஒருவருடைய மாமிச சரீரம், கிறிஸ்துவனுடைய மாமிச சரீரம் பிட்டப்பட்ட பின் அது ஜீவனை கொடுத்ததாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். ஏது இந்த மரணம்? இந்த மரணம் அவனுடைய மாமிச சரீரத்துக்குள்ளாக ஏற்படக்கூடிய மரணம். அப்படி மரண பள்ளத்தாக்காக காணப்படக்கூடிய அந்த இடத்திலே நான் நடந்து சென்றாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். மாமிச சரீரத்திலே கிடைக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு தண்டனைக்குரிய காரியம் என்னவென்றால் அது மரணம். ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் வேறொன்றில் மேலானது இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இங்கே மரணம் என்பது மாமிசத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரியம், அது நிறைவேற வேண்டிய காரியத்துக்குள்ளான ஒன்று. இங்கே சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறான், மரணம் என்பது இருள் என்று. இந்த மாமிச சரீரத்துக்குள்ளாக வரக்கூடிய காரியமே இருள் என்று சாட்சிடப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது இருளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். மரணம் என்பது இருளாகும். அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சாட்சிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் நடக்கிற ஜனங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே சுவிசேஷத்தை சொன்ன பின் இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருந்த இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறினதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14, 15 மற்றும் 16 வசனங்களிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மரண இருளின் தேசத்தில் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஜீவனுக்குரிய தேசம் ஒன்றென்றும் ஜீவன் இல்லாதார் இருக்கக்கூடிய தேசம் உண்டென்றும் அங்கே 2 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம். இங்கே இஸ்ரவேலுக்குள்ளாக தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஜீவிக்கக்கூடிய ஜனம், யூதேயா தேசத்திலே ஜீவிக்கக்கூடிய ஜனம், யூதர்களாய் இருந்து இஸ்ரவேலின் வம்சமாய் வந்தவர்கள், 12 கோத்திரத்துக்குள்ளாக இருந்து எழும்பி வந்த அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளாக யூதேயா தேசத்திலே இருந்தவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக என்றும் கலிலேயா தேசத்திலே இருந்தவர்கள் இருளுக்குரியவர்கள் என்றும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கலிலேயா தேசத்திலே இருந்த ஜனங்கள் மரண இருளின் தேசம் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு மரணம் என்பது இருளை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மரணம் என்பது இருள். இந்த இருள் நீங்க ஒரு ஒளி சாட்சியிடப்பட்டது. அந்த ஒளி கிறிஸ்துவின் ஒளி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவருக்குள் இருந்த ஜீவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே மரணம் என்று ஒன்று சாட்சியிடப்படக்கூடிய ஒரு நிலை, ஜீவன் என்ற ஒன்று சாட்சியிடப்படக்கூடிய ஒரு நிலை. 2 தன்மையிலே சாட்சியிடப்படக்கூடிய சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்று கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே சீஷர்களோடு பேசிய இந்த சம்பாஷணை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கிறிஸ்துவினிடத்திலே இங்கே ஒரு துக்கம், அவருடைய வேர்வையெல்லாம் இரத்த துளிகளாக விழுந்தது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியான ஒரு வியாகுலம், அது மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்று சாட்சியிடுகிறார். கிறிஸ்துவின் சரீரம் அந்த உபாதையை நினைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சஞ்சலத்துக்குள்ளாக தன்னோடு இருந்தவன் தன்னை காட்டிக் கொடுத்ததையும் தான் யாருக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தேன் என்பதை மறந்த நிலையிலே அவரை அங்கே துன்புறுத்தி சிலுவையிலே அறைந்து அவரை கொலை செய்யக்கூடிய
அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தவராக அந்த மரணத்தை குறித்து துக்கத்துக்குள்ளாக அவர் காணப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எனவே அவர் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்று தன்னுடைய சீஷர்களை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மரணம் என்பது மாமிஷத்திலே இருந்து ஜீவன் பிரியக்கூடிய ஒரு நிலை, மாமிஷத்திலே இருந்து உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலை. இந்த இரண்டு தன்மை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மாமிஷத்தில் இருந்து உயிர் பிரியக்கூடிய ஒரு நிலை, மாமிஷத்தில் இருந்து ஜீவன் பிரியக்கூடிய ஒரு நிலை. இந்த ஜீவனும் உயிரும் மாறுபட்ட தன்மையிலே காணப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் இருளுக்குரியதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் இருளுக்குரியதாக காணப்படுகிறது. இந்த ஜீவன் ஒளிக்குரியதாக காணப்படுகிறது. இந்த உயிர் இருளுக்குரியது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த உயிர் இந்த மாம்ச சரீரத்திலே இருக்கிற வரையில் இந்த மாம்ச சரீரத்தை இயக்கும். இந்த உயிர் மாம்ச சரீரத்திலே இருந்தும் இல்லாதிருந்தும் அது ஜீவன் இல்லாதிருந்தால் அது இருளுக்குரியதாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கிறிஸ்துவை காணும் முன்னே மரிக்க மாட்டாய் என்று சிமியோனிடம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அவனுடைய மரணத்துக்கு முன் கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்டதை அவன் கண்டு அதை சாட்சி கொடுக்க வேண்டும் என்பது தீர்க்க தரிசனமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. அது நிறைவேறுவதற்காக, தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக அவன் அதை காண வேண்டும் என்பதற்காக அவன் தேவாலயத்திலே அங்கே தரிசிக்கிறவனாக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து என்ற மாம்ச சரீரம் குழந்தையாக உருவானது. அந்த குழந்தையை கரங்களிலே ஏந்தி கொண்டு அவருடைய பெற்றோர்களாகிய மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்குள்ளாக வரும் பொழுது அங்கே சிமியோன் பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டவனாக தேவாலயத்துக்குள்ளே வருகிறான். ஏனென்றால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையானது, அந்த வாக்குத்தத்தமானது கிறிஸ்துவை காணும் முன் நீ மரிக்க மாட்டாய் என்பது. அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய மரணம், மாமிஷத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மரணமானது கிறிஸ்துவை கண்ட பின்னே நிகழக்கூடிய நிகழ்வு. இந்த மரணம் இரண்டு தன்மையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மாமிஷத்துக்குரிய மரணம், மற்றொன்று ஆவிக்குரிய மரணம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிலாத்துவினிடத்திலே இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். அவன் அவருடைய காரியங்களை எல்லாவற்றையும் விசாரிக்கிறான். அவரிடத்திலே அவன் ஒரு குற்றமும் காணவில்லை. எனவே அங்கே ஏரோதினிடத்துக்கு அனுப்புகிறான். ஏரோதுவும் அவரிடத்திலே விசாரித்து அவரிடத்திலே ஒரு குற்றமும் காணாதிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே மீண்டுமாக ஏரோது கிறிஸ்துவை பிலாத்துவினிடத்துக்கு அனுப்புகிறான். அங்கே பிலாத்து அறிக்கையிடுகிறதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. மரணத்துக்கு ஏதுவாக இவரிடத்திலே எந்த குற்றமும் காணப்படவில்லை என்று ஏரோது பிலாத்துவினிடத்திலே அனுப்புகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிலாத்துவும் ஏரோதும் தேவத்துவ ஆளுமைக்குள்ளாக நியமிக்கப்பட்டவர்கள். தேவத்துவ ஆளுமைக்குள்ளாக ஒரு நீதி நியமனம் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமனத்தின்படியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாதபடிக்கு செயல்படும் பொழுது அது மரணத்துக்குரிய குற்றமாக இருக்குமே, ஆனால் அது மரணத்துக்கு உட்படுத்த வேண்டும். இது தேவத்துவத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். ஆனால் இந்த தேவத்துவத்துக்குள்ளாக கிறிஸ்துவனிடத்திலே எந்த குற்றமும் காணப்படவில்லை. ஆனால் அவருக்குள்ளாக குற்றப்படுத்தக்கூடிய நிலையிலே எழுந்த அந்த ஜனங்கள், எழுந்த யூதர்கள் அவருடைய மாமிஷத்திலே இருந்து எழக்கூடிய கிரியைகளின் நிமித்தம் அவருக்கு எதிராக செயல்படவில்லை. அங்கே அவர் விழுத்த ஆவிக்குரிய வார்த்தையை கொண்டு அவருக்கு எதிராக கிரியைகளை செய்தார்கள். ஆவிக்குரிய வார்த்தைகளுக்கு எதிராக கிரியை செய்வதே சத்துருவினுடைய கிரியையாய் ஆரம்பம் முதல் நிகழ்ந்து வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதி முதற்கொண்டு அவன் பாவம் செய்ய தூண்டுகிறவனாகவே காணப்படுகிறான். ஆதி முதற்கொண்டு அவன் கொலைவரி கொண்டவனாகவே காணப்படுகிறான். காயீனின் இடத்திலே புகுந்தவனாய் ஆபேலை கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, காயீன் ஆபேலை கொலை செய்தான். ஆபேல் மரித்தான், ஆனால் இன்னமும் பேசுகிறவனாக இருக்கிறான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. காயீனும் மரித்தான், ஆனால் அவனுடைய ஜீவன் இன்றைக்கு ஆக்கினைக்கு காத்து கொண்டிருக்கிறதாக காணப்படுகிறது. இவையாவும் வேதம் சாட்சி கொடுக்கிறது. மரணத்துக்கு பின்னாக நிகழக்கூடிய ஒரு நிலை. வேதம் இரண்டு தன்மையிலே வேறுபடுகிறது. ஒன்று மாமிஷ மரணம், மற்றொன்று ஆவிக்குரிய மரணம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மரணம் ஜீவன் இரண்டு தன்மையிலே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே மரணம் என்றும் ஜீவன் என்றும் இரண்டு தன்மை சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளை, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மரணம் என்பது இரண்டு விதமான மரணம்.
ஒன்று மாமிச மரணம், மற்றொன்று ஆவிக்குரிய மரணம். இந்த ஆவிக்குரிய மரணம் என்பது ஜீவனுக்குரிய மரணம். இந்த ஜீவன் என்பது உள்ளான மனிதனாகிய ஆத்துமா. இந்த உள்ளான மனிதனாகிய ஆத்துமா பெற்ற முதல் மனிதன் ஆதாம். வேதம் சாட்சி கொடுக்கிறது, முதலாவது மரணம் அது எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படக்கூடிய மரணம். இரண்டாவது மரணம், ஜீவன் பெற்றவன் நீதிக்குரிய கிரியையை செய்யாதிருப்பானேயானால் அவனுக்கு ஏற்படக்கூடிய மரணம். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, இந்த மரணம் இரண்டு தன்மையிலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அறியாதிருக்கிற ஜனம் மாமிச மரணத்தை ஆவியின் மரணத்தோடு சேர்ந்து ஒரே கிரியைக்குள்ளாக சிந்திக்கும் பொழுது, ஆதாம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதனாக காணப்படுகிறார். ஆதாம் பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் மூலமாக பாவம் வந்தது, ஆதாமின் மூலமாக மரணம் வந்தது. அந்த மரணம் ஆவிக்குரிய மரணம், ஜீவனுக்குரிய மரணம். அந்த மரணத்தை மாமிச மரணத்தோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அது தேவத்துவத்தை கர்த்தத்துவத்தோடு கொண்டு இணைப்பதை போன்ற ஒரு கிரியைக்குரிய காரியமாகும். தேவத்துவ கிரியை இந்த பூச்சக்கரத்தில் எல்லோருக்கும் பொதுவானது. கர்த்தத்துவ கிரியை இந்த பூமிக்குள்ளாக ஜீவனை கொண்டிருக்கிறவர்களுக்குரியது. நாம் ஜீவனை கொண்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜீவனை கொண்டிருக்கிறவர்கள். நமக்குள்ளாக விசுவாசத்தின் மூலம் ஆவியின் சரீரம் உருவாகி இருக்கிறது. அது ஜீவன். அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய மரணமே இரண்டாம் மரணம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. முதலாம் மரணம் சிருஷ்டிக்கப்பட்ட யாவருக்கும் வரக்கூடிய மரணம். ஆதாம் முதலாக மரித்த இந்த கிரியையானது ஆதாமுக்குள்ளாக இருந்த ஜீவன் மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நிலையாகும். ஆதாம் மாமிச சரீரத்தை மரிக்க வேண்டும் என்பது தேவத்துவத்துக்குள்ளான கிரியைகளில் ஒன்று. மாமிச சரீரம் மரிக்கப்பட வேண்டும், அந்த அதிகாரம் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாமிச சரீரம் மரணத்துக்குள்ளாக வேண்டும், ஆவியின் சரீரம் மரணத்துக்குள்ளாக தீர்க்கப்பட ஆக்கினை தீர்ப்பு அது பிதாவின் சமூகத்திலே அருளப்படக்கூடிய காரியம். அது பிதாவினால் அருளப்படக்கூடிய தண்டனைக்குரிய காரியம். ஜீவனானது அது நித்திய ஜீவனை பெற வேண்டுமா, அது ஆக்கினை பெற வேண்டுமா, இதுவே கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்குள்ளான காரியம், தீர்ப்புக்குரிய காரியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதாமுக்கு வந்த மரணம் பூமியிலே வந்த முதல் மரணம் அல்ல, பூமியிலே வந்த மாம்ச சரீரத்திலே எழுந்த முதல் மரணம் அல்ல. மரணம் என்பது மனுக்குலம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டது முதல் அதற்கென்று கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு பின்னர் அது மரணத்துக்குள்ளானது. இது பொதுவான மரணம், இது மாமிச மரணம். ஆதாமுக்கு மாத்திரமல்ல, ஆதாமுக்கு முந்திருந்த எல்லா ஜனங்களும் மரணத்துக்குள்ளானார்கள். ஆதாமும் மரணத்துக்குள்ளானார். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா பறவைகள், இனங்கள், விலங்குகள், சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மச்சங்கள் யாவும் மரணத்துக்குள்ளாக வேண்டும். இது பொதுவான மரணம். வேதம் இந்த பொதுவான மரணத்தை குறித்து சொல்லவில்லை. இந்த பொதுவான மரணத்தை குறித்த பயம் அது மாமிசத்திலே ஏற்படக்கூடிய நிகழ்வுக்குரிய காரியம். ஆனால் ஜீவனுக்குரிய அந்த மரணத்தை குறித்த பயம் வேதம் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஜீவனுக்குரிய அந்த மரணமானது அது ஆக்கினை தீர்ப்புக்குரிய மரணம், அது எரி நரகத்திலே தள்ளப்படக்கூடிய மரணம். ஆதாம் மரணம் ஆவிக்குரிய அந்த சரீரத்துக்கு ஏற்பட்ட மரணத்தை குறித்த சாட்சி, அது மாமிச மரணத்தை குறித்ததல்ல. ஆனால் இன்றைக்கு சபைகள் சாட்சி கொடுக்கிறது ஆதாம் முதற்கொண்டு இந்த மரணம் வந்தது என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மாமிசத்தையும் ஆவியின் சரீரத்தையும் அங்கே இணைத்து காணக்கூடிய ஒரு நிலை. மாமிச சரீரம் வேறு, ஆவியின் சரீரம் வேறு. இந்த ஆவியின் சரீரம் ஜீவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனுக்கு தான் பிரமாணம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆவியின் சரீரத்துக்கு உட்பட்ட வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிதாவினால் ஒரு பிரமாணம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணம் சாட்சி கொடுக்கிறது பிதாவை குமாரன் மூலமாக விசுவாசிக்க வேண்டும், குமாரனை பிதா அனுப்பினார் என்று விசுவாசிக்க வேண்டும். இது ஜீவனுள்ளவனுக்கு மரணத்தை கொடுக்காதிருக்கக்கூடிய ஒரு பிரமாணமாகும், ஒரு விசுவாசமாகும். ஜீவனை பெற்றிருந்த இஸ்ரவேலர்கள், ஜீவனை பெற்றிருந்த யூதர்கள், தங்களுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருந்த யூதர்கள் மாமிச மரணத்துக்கு மேலான ஒரு காரியமாக சிகழக்கூடிய அந்த ஆவியின் சரீரத்துக்குரிய மரணத்திலிருந்து தப்புவிக்க அவர்கள் பெற்றிருந்த ஜீவனை நித்திய ஜீவனுக்குரிய கிரியைக்குரிய காரணிக்குள்ளாக கொண்டு செல்ல அவர்களிடத்திலே ஒரு விசுவாசம் தேவைப்பட்டது என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசமானது குமாரன் மூலமாக பிதாவை விசுவாசிப்பதாகும். அந்த விசுவாசமானது குமாரன் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசிப்பதாகும். பிதாவினால் அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டது என்பதை விசுவாசித்தவர்கள் அப்போஸ்தலர்கள் அங்கே அவர்கள் மரணத்திலிருந்து காக்கப்பட்டவர்களாக ஆனார்கள். அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்குரிய கிருபையை பெற்றதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதிகளாய் அவர்கள் 24 மூப்பர்களோடு மூப்பர்களாய் அமரக்கூடிய ஒரு நிலை. நியாய தீர்ப்பின் நாளிலே அவர்கள் இஸ்ரவேலர்களை நியாயம் விசாரிப்பார்கள்.
மூப்பர்களாயிருந்து நியாயம் விசாரிப்பார்கள். 7 சபைக்குரிய தூதர்களும் மூப்பர்களாயிருந்து சபைக்காலங்களிலே தங்களுடைய கிரியைகளை அங்கே தன்னகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் நியாயம் விசாரிக்க மூப்பர்களாக அமர்ந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மரணம் என்பது வேதம் சாட்சியிடக்கூடிய இந்த மரணமானது அது ஆவியின் சரீரத்துக்குரிய மரணம். அந்த ஆவியின் சரீரம் பெற்ற முதல் மனிதன் ஆதாம். அந்த ஆதாமுடைய மரணம் அவன் வார்த்தையை மீறினபடியினால் அவனுடைய ஜீவனுக்கு கிடைத்த மரணம். அவனுடைய ஆவியின் சரீரமாகிய ஆத்மாவுக்கு அளிக்கப்பட போகிற 2ஆம் மரணம் அவனுடைய மாமிச சரீரம் மரணத்துக்குள்ளாகும். அவன் பிரமாணத்தை மீறியதனால் அவனுடைய மாம்ச சரீரம் மரித்ததாக சொல்லப்படக்கூடிய காரியம் சத்தியத்துக்கு மாறான ஒரு சுவிசேஷமாகும். சத்தியத்துக்கு மாறான ஒரு சுவிசேஷம் ஆதாமுடைய மீறுதல் அவனுடைய மாம்ச சரீரத்துக்கு மரணத்தை கொடுத்தது என்பதாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பாபிலோன் என்று சாட்சியிடப்படுகிற வேசி தன்னுடைய சுவிசேஷத்தை ஆதாமுக்கு ஏற்பட்ட மரணத்தை மாமிச மரணம் என்று சாட்சியிடுகிறாள். அது மாமிசத்துக்குரிய மரணம் அல்ல. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததினால் அவனுடைய மாமிச சரீரம் மரிக்கவில்லை. அவனுடைய மாமிச சரீரம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசியாதிருந்தாலும் அது மரித்திருக்கக்கூடிய ஒரு காரியம். அது மரித்திருக்க வேண்டிய ஒரு நிலை. அது மரித்திருக்கும். அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்கள் நிறைவேறின பின் அது மரித்திருக்கும். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த ஜீவன் மரணத்துக்கு உள்ளானதே அவன் அந்த பிரமாணத்தை மீறியதனால் வந்த பலன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே மரணம் ஜீவன் என்று 2 தன்மையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மரணம் அது மாமிச மரணம், ஜீவன் அது ஆவிக்குரிய கிரியை. அந்த ஆவிக்குரிய சரீரம் மரணத்துக்குள்ளாக வேண்டியதா, அது ஜீவனுக்குள்ளாக வேண்டியதா, அதை நிர்ணயிக்கிறதற்காகவே, அதை கொண்டு பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காகவே கர்த்தர் வார்த்தையை அனுப்புகிறார், தன்னுடைய பிரமாணத்தை அனுப்புகிறார். அந்த பிரமாணமே சாட்சி கொடுக்கிறது, ஜீவனுக்குரியவனை நித்திய ஜீவனுக்குரியவனாக மாற்றுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே மற்றொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆவியின் சிந்தை ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ரோமாவியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எது மாமிச சிந்தை? ஆதாமுடைய மாமிச சரீரமானது நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சத்தின் கனியினை புசித்ததனால் மரணத்துக்குள்ளானது என்று அருளப்படக்கூடிய அந்த சுவிசேஷமானது, என்று விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசமானது மாமிச சிந்தையை குறித்ததாகும். ஏனென்றால் பிரமாணம் மாமிசத்துக்குரியதல்ல. மாமிசத்துக்குரிய பிரமாணம் மாமிச சரீரத்தை நன்னறிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமானது தச்சுத்தன்மை கொண்ட விருட்சம் அல்ல. அது மிகவும் இச்சிக்கப்படக்கூடிய ஒரு விருட்சத்தின் கனியாகவே அந்த கனி காணப்பட்டது. நன்மை தீமை அறியக்கூடிய அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியானது புசிப்பதற்கு நச்சுத்தன்மை கொண்டதல்ல. அப்படி புசித்ததனால் ஆதாம் மரணத்துக்குள்ளான என்று சாட்சியிடப்படவில்லை. அதன் பின்னர் அவன் ஜீவனுக்குரியவனாக ஆயுசு நாட்களில் இந்த பூமியிலே ஜீவித்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புசித்த நாளிலே சாவாய் என்று கர்த்தர் சாட்சியிடுகிறார். கர்த்தர் கொடுத்த பிரமாணமானது இது, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்பதாகும். ஆனால் புசித்த நாளிலே அவனுடைய மாமிசம் மரிக்கவில்லை, அவனுடைய ஜீவன் மரணத்துக்குள்ளானது. கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, மாமிச சரீரத்துக்குரிய மரணம் வேறு, ஆவியின் சரீரத்துக்குரிய மரணம் வேறு. ஆதாமுக்குள்ளாக வந்த மரணம் அது ஜீவனுக்குரிய மரணமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்கினைக்குரிய காரியம். அது 2ஆம் மரணம். அவன் அதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மாமிச சரீரமானது மரணத்துக்குள்ளானது. அது எல்லா ஜனங்களைப் போல மரணத்துக்குள்ளானது. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் அல்ல. ஆதாமுடைய மீறுதலினால் மரணம் மாமிச சரீரத்துக்கு வரவில்லை. ஆதாமுடைய மீறுதலினால் மாமிச சரீரம் மரிக்கவில்லை. மாமிச சரீரத்திலே வந்த மற்ற ஜனங்கள் மரிக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த மரணம் என்பது ஆவியின் சரீரத்தை குறித்த மரணம். அதை குறித்து ஜீவனின் மரணம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த ஜீவன் என்பது ஆத்துமாவாகும். ஆத்துமா உயிர். அந்த ஜீவனை பெற்ற முதல் மனிதன் ஆதாம். ஆதாமுக்குள்ளாக தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற மெய்யான ஒளி அவருக்குள் இருந்த ஜீவன் அன்றைக்கு ஆதாமிடத்திலே வந்தது. ஆதாமிடத்திலே ஊதப்பட்ட அந்த ஜீவன் அவனுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை உருவாக்கிற்று. அந்த ஆவியின் சரீரம் பிரமாணத்தை மீறினபடினால் மரணத்துக்கு என்று நியமிக்கப்பட்டது. அது மாமிச சரீரத்துக்குரிய மரணம் அல்ல, மாமிச சிந்தையே மரணம். ஆதாமுடைய சரீரத்தை மாமிச சிந்தையோடு சிந்திக்கும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியினால் அவன் தன்னுடைய சரீரத்திலே மரணத்தை பெற்றான் என்று சொல்லப்படுகிற சுவிசேஷமானது மாமிச சிந்தைக்குரிய சுவிசேஷமாகவே பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு மரணம் என்று. அதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த மரணமானது பரிகரிக்கப்படக்கூடிய கடைசி சத்துரு. அதன் பின்னர் மரணம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. 1000 வருட அரசாட்சியிலே ஜீவனுள்ளவர்களாய் இந்த பூமியிலே கர்த்தருடைய அரசாட்சியில் பங்கடையக்கூடியவர்கள், அந்த அரசாட்சியில் பங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மரணிக்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் மீது இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் மாமிச சரீரத்திலே இருந்தாலும் அந்த மாமிச சரீரத்திலே இருந்து 1000 வருடம் இந்த பூமியிலே அவருடைய அரசாட்சியில் பங்கடைந்த பின்னரும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மரணம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலை, மூப்பு இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. 1000 வருட அரசாட்சியிலே அங்கே அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு நிலைப்பாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1000 வருடம் என்பது அங்கே அவருடைய அரசாட்சியின் காலம். அவருடைய அரசாட்சியின் காலம். அந்த அரசாட்சியின் காலத்திலே இந்த பூமியிலே மரணம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று பவுல் இங்கே சாட்சி கொடுக்கிறார். இந்த ஜீவனும் மரணமும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கப்படுகிறது. இந்த மரணத்திலிருந்து மீட்பை பெற ஜீவனை பெற்றிருக்கிறவன் அழியாமையை பெற்றுக் கொள்வதற்காக சுவிசேஷம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் எல்லா காலங்களிலும் பிரமாணமாய் சாட்சியிடப்பட்டது. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது அந்த சுவிசேஷம் அவர் மூலமாக வெளிப்பட்டது. அந்த சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டது. அதன் பின்னர் 7 சபை காலங்களிலும் 7 சபைக்குரிய தூதர்கள் மூலமாக அந்த மரணத்தை பரிகரிக்கக்கூடிய ஜீவனை அழியாமையாக சுவிசேஷம் சாட்சியிடப்பட்ட நிலை. 7 சபை தூதர்கள் மூலமாக ஜீவனை பெற்றிருக்கிறவர்கள் அழியாமையை பெற்றுக் கொள்வதற்காக, தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் சரீரம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக அவர்களிடத்திலே சுவிசேஷம் சாட்சியிடப்பட்டது. அந்த சுவிசேஷம் பிரமாணத்தின் மூலம் சாட்சியிடப்பட்டது. ஜீவன் என்பது ஆத்துமா, அது அழியாமைக்குரியதாக மாற வேண்டும். அந்த அழியாமைக்குரியதாக மாறுவதற்காக நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தை அனுப்பப்படுகிறது, பிரமாணம் அனுப்பப்படுகிறது. அந்த பிரமாணம் சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டது. அந்த சுவிசேஷமானது 7 சபை காலங்களிலும் 7 சபைக்குரிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சுவிசேஷத்திலே 2 விதமான சுவிசேஷத்தை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று பொதுவான சுவிசேஷம், மற்றொன்று ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷம். இந்த பொதுவான சுவிசேஷம் என்பது பொதுவான பாவத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். ரட்சிப்புக்கு ஏதுவான சுவிசேஷம் என்பது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை குறித்து சாட்சியிடக்கூடிய சுவிசேஷமாகும். ஏனென்றால் பாவம் 2 தன்மையிலே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்றும் 2 தன்மையிலான பாவங்கள் இங்கே வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 16வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, இங்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்றும் 2 தன்மையிலான பாவங்களை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார். எது மாமிசத்திலே நன்மை பயக்குமோ அவைகள் மாமிசத்துக்கு நன்மையை பயக்கக்கூடிய பிரமாணம். எது ஆவிக்குரிய சரீரத்துக்கு நன்மையை பயக்குமோ அது ஆவிக்குரிய சரீரத்துக்கு கொடுக்கப்படுகிற நன்மைக்குரிய காரியம். இங்கே மரணத்துக்கு ஏதுவானது என்றும் மரணத்துக்கு ஏதுவல்லாததும் என்றும் 2 தன்மையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணமானது மாம்ச சரீரத்துக்குரிய மரணம் அல்ல, அது ஆவியின் சரீரத்துக்குரிய மரணம். ஆவியின் சரீரத்திலே ஆவிக்குரிய பிரமாணத்தை மீறுவதனால் ஆவியின் சரீரம் அது மன்னிக்கப்பட முடியாத மரணத்துக்கு ஏதுவான பாவமாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஜீவனை பெற்றிருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தை மீறுகிறவன்
அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்கிறவனாக காணப்படுகிறான். ஜீவனை பெற்றிருக்கிறவன், தன்னகத்தை ஆவியின் சரீரம் பெற்றிருக்கிறவன், அவன் எந்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆவிக்குரிய பிரமாணம் சாட்சியிடப்பட்டதோ, ஆவிக்குரிய பிரமாணம் சாட்சியிடப்படுகிறதோ அவைகளின்படி செயல்படுகிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றவனாக காணப்படுகிறான். அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யாதவனாய், மரணத்துக்கு ஏதுவல்லாத காரியங்களிலே, பாவங்களிலே, தன்னுடைய மாம்ச சரீரங்களிலே கிரியைகளை செய்கிறவனாக இருந்தாலும் அவனுடைய ஆவியின் சரீரமானது மாமிச மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யாதபடியினால் அங்கே அவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு வேண்டுதல் சொல்ல நான் சொல்லேன் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார். எது மரணத்துக்கு ஏதுவான பாவம்? எது மரணத்துக்கு ஏதுவான பாவம்? ஆவியின் சரீரம் ஜீவனை பெற வேண்டும் என்று வார்த்தை அனுப்பப்படுகிறதே, பிரமாணம் அனுப்பப்படுகிறதே, அதை மீறுதல், அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆதாமுடைய கிரியைகளிலே நன்மையான கிரியைகள் காணப்பட்டிருக்கலாம். மாம்ச சரீரங்களிலே அவனுடைய கிரியைகள் நீதிக்குரிய கிரியைகளாக காணப்பட்டிருக்கலாம். ஏசாவின் கிரியை நீதிக்குரிய கிரியையாக காணப்பட்டிருந்தாலும், ஏசாவுடைய மாமிச கிரியை நீதிக்குரிய கிரியைகளாய் காணப்பட்டாலும், புத்திர சுவிகாரத்துக்குரிய அந்த சுதந்திரத்தை இழந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அவன் உதாசீனம் செய்தான். மாமிசத்துக்குரிய காரியத்தை, நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஆவியின் சரீரத்துக்குரிய கிரியைக்கு மாறுபாடான கிரியையை செய்தான். அவனுடைய உதாசீனம் அவனை நித்திய ஜீவன் என்ற கிருபையை இழக்கச் செய்ததாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது பிசாசு வஞ்சகன் என்று. பிசாசு எதன் மூலமாக வஞ்சிக்கிறான்? பிசாசு மாமிசத்துக்குரியதை கொண்டு ஆவிக்குரியதை தீர்மானிக்க செய்து வஞ்சிக்கிறவனாக காணப்படுகிறான். இங்கே ஏவாளிடத்திலே அந்த வஞ்சக கிரியை, புசிக்கிற நாளிலே சாகவே சாவதில்லை என்று அவன் ஏவாளிடத்திலே சாட்சி கொடுத்தான். ஏவாளும் புசித்த நாளிலே சாகவே சாகவில்லை. ஆதாமும் புசித்த நாளிலே சாகவே சாகவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த மரணம் மாமிச மரணம் அல்ல. ஆனால் இன்றைக்கு சபைகள் ஆதாமுடைய மரணமானது மாமிச மரணமாக எண்ணி நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசித்ததின் மூலம் ஏற்பட்ட அந்த மீறுதல் அவனுடைய மாமிச சரீரத்துக்கு மரணத்தை உண்டாக்கிற்று என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை, அது சத்தியத்துக்கு மாறான ஒரு நிலை. அது ஆவியின் சரீரத்துக்கு எதிரான ஒரு சிந்தை. அந்த சிந்தையே மாமிச சிந்தை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளை, நாம் ஆவியின் சரீரம் பெற்றிருக்கிற ஜனம், ஜீவனை பெற்றிருக்கிற ஜனம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனானது மரணிக்காது. இந்த ஜீவனுக்குரிய மரணமே வேதம் இரண்டாம் மரணம் என்று சாட்சி கொடுக்கிறது. அது ஆவியின் சரீரத்துக்குரிய தண்டனை, அது ஆக்கினை தீர்ப்பினால் வரக்கூடிய அழிவு. அந்த அழிவையே வேதம் மரணம் என்று சாட்சி கொடுக்கிறது. ஆனால் மாமிச மரணமானது ஆதாம் அல்ல, ஆதாமுக்கு முன்னும் ஆதாமுக்கு பின்னும் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்த மாமிசத்திலே மரணம் இல்லை. அந்த மரணம் அது மாமிச சரீரத்திலே உருவான எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக நியமிக்கப்பட்ட ஒரு மரணம். எல்லா ஜீவராசிகளும் மரணிக்க வேண்டும். இந்த பூமி ஒரு சுழற்சியின் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் 6 நாளும் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் யாவும் ஒரு நாள் அழிவுக்குள்ளாகும். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆவியின் சரீரம் எடைபடுவதற்காக ஆதாம் தெரிந்தெடுக்கப்பட்டார். ஆவியின் சரீரம் எடைபடுவதற்காக ஆபிரகாம் தெரிந்தெடுக்கப்பட்டார். ஆவியின் சரீரம் எடைபடுவதற்காக ஈசாக்கு தெரிந்தெடுக்கப்பட்டார். ஆவியின் சரீரம் எடைபடுவதற்காக இஸ்ரவேல் தெரிந்தெடுக்கப்பட்டார். ஆவியின் சரீரம் எடைபடுவதற்காக இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனம் கர்த்தருடைய சமூகத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டது. இன்று கிறிஸ்தவர்களாகிய நாமும் அந்த ஆவியின் சரீரம் பெறுவதற்காக, நமக்குள்ளாக ஜீவனை பெறுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். நாம் விசுவாசத்தின் மூலம் இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம். இந்த ஜீவனை பெற்றிருக்கிற நாம் மாமிசத்திலே மரணம் அடைவது உறுதி. மாமிச மரணம் என்பது ஜீவனை பெற்றிருந்தாலும் ஜீவனை பெறாதிருந்தாலும் இயல்பாக நகலக்கூடிய ஒன்று. ஆனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனுக்கு மரணம் ஏற்படுமே ஆனால் அது ஆக்கினைக்குரிய தண்டனையாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் நமக்குள்ளாக பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்தை, மரணத்துக்குள்ளாகாத ஒரு கிரியையை நாம் மாமிச சரீரத்திலே இருந்து நிறைவேற்ற வேண்டும். இந்த கிரியைக்கு பலன் நமக்கு மறுமையின் நித்திய ஜீவனிலே கொடுக்கப்படும். அவனவன் மாமிசத்திலே செய்யக்கூடிய நன்மையிலும் தீமையிலும் நாம் பரலோகத்திலே சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய ஜீவனுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பிரமாணத்திலே நாம் ஜீவனுக்குரிய கிரியைகளை செய்வோமே ஆனால்
நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக சாட்சியிடப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக இருப்போமே, ஆனால் நாம் இந்த மாமிச சரீரத்திலே இருக்கிற வண்ணமாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. நாம் இந்த மாமிச சரீரத்திலே வாலிப பிராயம் கொண்டவர்களாக இருக்கலாம். வயோதிகர்களாகி நரைமுடியோடு நாம் எழுந்து நம்மக்கூடிய காரியங்களை நாமே பார்த்துக் கொள்ளக்கூடிய இயல்பிலே நாம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக கூட இருக்கலாம். அப்படியான ஒரு நிலைக்குள்ளாக இந்த மாம்ச சரீரம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை. இந்த மாம்ச சரீரமானது மறுரூபமாக்கப்பட்டே எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, மறுரூபமாகும் போது, தன்னுடைய நிலையிலிருந்து வேறொரு ரூபமாகும் போது, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் முன்பாக அவர் மறுரூபமானார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இயேசு அவர்களுக்கு முன் மறுரூபமானார். தன்னுடைய ரூபத்திலிருந்து வேறொரு ரூபமாக மாறினார். நாமும் நம்முடைய ரூபத்திலிருந்து வேறொரு ரூபமாக மாறப்போகிறோம். அது வானத்துக்கு ஏற்ற மேனி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. பூமிக்குரிய மேனி வேறு, வானத்துக்குரிய மேனி வேறு. வேதம் சாட்சி கொடுக்கிறது, நாம் வானத்துக்குரிய மேனியை பெற்றவர்களாக மாற வேண்டும். நாம் வானத்துக்குரிய மேனியை பெற்றவர்களாக மாறும் பொழுது நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரம் நித்திய ஜீவன் என்ற கிருபையை பெற்ற ஜனமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக, அழியாதிருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நித்திய காலமாய் நாம் ஜீவிக்க போகிற ஒரு கிரியையை சாட்சியிடக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, நாம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 மற்றும் 52 வசனங்களிலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே ரகசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். கடைசி எக்காலம் துடிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சாட்சி கொடுக்கிறார். ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்படி மறுரூபமாக்கப்பட்டு மணவாளனோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்படி மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாம் 1000 வருடம் அரசாட்சி ஆரம்பமாகும் வரையிலும் 2ஆம் வானத்திலே நாம் இளைப்பாறப் போகிறோம். அப்படி இளைப்பாறுதலுக்குள்ளாக இருந்து மீண்டுமாக அழிவில்லாத ஒரு நிலைக்குள்ளாக நாம் இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சியிலே, அவருடைய அரசாட்சியிலே பங்கடைகிறவர்களாக காணப்படுவோம். ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சாட்சி கொடுக்கிறார். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அது அழிவில்லாத ஒரு சரீரம், மாமிச சரீரம், அழிவுக்குள்ளாகக்கூடிய ஒரு சரீரம். அதையே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வெளிப்படுத்தி காட்டினார். இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரித்தார். அந்த மரணம் நாம் மாமிசத்துக்குள்ளாக அடையக்கூடிய மரணம். அந்த மரணத்திலிருந்து நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காகவே அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டார். நாம் நமக்குள் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே, நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றுக்கொள்வதற்காகவே பிதாவினால் அனுப்பப்பட்டார். அந்த நாமம் பிதாவினுடைய நாமமாய் உயர்த்தப்பட்டு நமக்குள்ளாக ஜீவனை கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் மாமிச சரீரத்துக்குரிய மரணத்தை எல்லா ஜனங்களைப் போல நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நீதிக்குரிய கிரியைக்குள்ளாகவே இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்திருக்கிறோம். ஆதாமும் மற்ற ஜனங்களைப் போல ஒரு ஜனமாய் அன்றைக்கு பூமியிலே வளர்ந்திருந்தவன். அவன் வேறுவிரிக்கப்பட்டான். அவன் ஜீவனுக்கென்று வேறுவிரிக்கப்பட்டான். அந்த ஜீவன் அவனுக்குள்ளாக இருந்த ஆவியின் சரீரம், அது பிதாவின் ஸ்பரிசத்தினால் அவனுக்குள்ளாக உருவான ஆவியின் சரீரம். அந்த ஆவியின் சரீரம் மீறுதலினால் ஆக்கினைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய மாமிச சரீரம் அவனுடைய மீறுதலினால் மரணிக்கவில்லை. அது இயல்புக்குள்ளான ஒன்று. தேவத்துவத்தின் கிரியைகள் வேறு, கர்த்தத்துவத்தின் கிரியைகள் வேறு. தேவத்துவம் மாமிசத்துக்குரியது, கர்த்தத்துவம் ஆவிக்குரியது. தேவத்துவம் கர்த்தத்துவத்தையும் இணைக்கும் பொழுது அங்கே மாமிச சிந்தை எழக்கூடிய ஒரு நிலை. அந்த மாமிச சிந்தையை மரணத்துக்குள்ளாக்கும், அது ஜீவனை மரணத்துக்குள்ளாக்கும். இதை குறித்தே வேதம் சாட்சி கொடுக்கிறது.
நாம் ஜீவனுக்குரிய கிரியைகளை செய்ய தேவ சமூகத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜீவனுக்குரிய பிரமாணங்களை கர்த்தர் நம்மிடத்திலே வெளிப்படுத்தி நம்மை வழிநடத்தி ஜீவனுக்குரியவர்களாகிய நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.